அப்பன் துணை. என்னோட பதிவு பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிடுவேன். ஆனால் நீங்கள் பல ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, பல இதே போல் சொற்பொழிவு ஆற்றுறது நிறைய வச்சுருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பூமிக்குள்ளே இமயமலை உச்சியிலிருந்து இந்த கன்னியாகுமரி வர ஒரே ஆன்மீகம்தான். 2 ஆன்மீகம் 3 ஆன்மீகம் கிடையாது, ஒரே ஆன்மீகம். ஆனால் இந்த பாரத பூமியில் இஸ்லாம் மதம் இருக்கு, கிறிஸ்து மதம் இருக்கு. ஆனால் இந்த பாரத பூமியில் கிறிஸ்து மதம் கொண்டாடுறது என்ன? கிறிஸ்மஸ் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுதாங்க. பின்ன உலகம் ஃபுல்லாக கொண்டாடுதாங்க ஒரு பக்கம். பின் இஸ்லாம் மதம் ரம்லான் நோன்பு இந்தியா முழுதும் கொண்டாடுதாங்க, உலகம் ஃபுல்லாக கொண்டாடுதாங்க ரம்லான் நோன்பு, அப்புறம் ரம்ஜான் பண்டிகை. ஆனால் இந்த ஹிந்து இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த இமயமலை உச்சி வர, நீங்கள் எவரெஸ்ட் சொல்கிற வர உச்சி வர இந்த பாரத பூமியில் ஹிந்துக்கள் கொண்டாடப்படுறது என்ன விசேஷம்ப்பா கொண்டாடுதிய? அவன் கிறிஸ்துமஸ் இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாடுதான், ஹாப்பி நியூ இயர் புது வருஷத்தை கொண்டாடுதான், 30 நாள் நோன்பு நோக்கிறது ரம்லான் பண்டிகை கொண்டாடுதான். ஆனால் இந்த இந்தியா பூமிக்குள்ள எல்லா இதுலையும் கொண்டாடுதான். அப்போ இந்தியா தேசிய ஒரு வழிபாடு ரம்லான் நோன்பு, கிறிஸ்து வழிபாடு இந்தியா நிலவரப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை உச்சி வர உலக நாடு ஃபுல்லாக கொண்டாடப்படுதாங்க ரம்லான் நோன்பு, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுதாங்க. ஆனால் இந்த ஹிந்து அப்படிங்கும்போது உலக நாடு முழுதா ஒரு பொருளை கொண்டாடுதாங்களா? கிடையாது. ஆனால் இந்த இந்துக்கள் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள்லாம் இந்துக்கள், நாங்கள்லாம் இந்தியன் எடுத்துக்கிட்ட போது இந்துக்களோட பண்டிகை என்ன? தீபாவளியோட முழு பொருள் என்ன? நரகாசுரனை அழிச்சது. மகா சிவராத்திரி இந்தியாவுக்குள்ளேயும் சரி வெளிநாடுகள்லேயும் அதே ஒரு நாளாக கொண்டாடுதாங்களா? கிடையாது. ஆனால் மகா சிவராத்திரி என்பது இந்தியாவுக்குள்ள இந்த கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயமலை உச்சி வர மகா சிவராத்திரிங்கிற பொருள் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மகா சிவராத்திரி சிவனோட நாள். ஆனால் அந்த நாளோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் உறங்குகிறான், மற்றுள்ள அனைவரும் விழித்திருக்கணும். அப்போ இந்த உறங்கிறது என்ன, விழித்திருப்பது என்ன இப்படிங்கிற ஒரு பொருள். வருடத்தில் ஒரு நாள் மகா சிவராத்திரியாக வருது, மாதத்தில் ஒரு நாள் மாத சிவராத்திரியாக வருது. ஆனால் இந்த மாத சிவராத்திரியை இந்த பாரத தேசம் முழுதா இந்த சிவராத்திரியை கொண்டாடுறதுக்கு முடியுமா? முடியாது. ஏன்னா சிவராத்திரிக்கு முக்கியத்துவம் கிடையாது. அமாவாசை பௌர்ணமி, அமாவாசைனா இருட்டு, பௌர்ணமினா வெளிச்சம். இதில் மாத சிவராத்திரி ஒன்று. ஆனால் இந்த இந்துக்கள் பண்டிகை இந்த இந்தியா மொத்தமாக கொண்டாட முடியுமா? ஏன்னா ரம்லான் நோன்பு, கிறிஸ்துமஸ் பண்டிகை, மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியை உலகம் ஃபுல்லாக கொண்டு வர முடியுமா? ஏன்னா உலகம் பூரா சிவன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த இந்தியா பூமிக்குள்ளே இந்துக்கள் ராஷ்டிரியம், இந்துக்களோட நாடு இந்தியா. அப்போ உங்களோட வழிபாடு முறை என்ன? தீபாவளியோட அர்த்தம் என்ன? நரகாசுரனை அழித்தது. மகா சிவராத்திரி என்ன? சிவன் உறங்கிய நாள். அடுத்தாப்புல இந்த தேசிய ஒரு விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த நாள் தான் உறுதியாக சொல்ல முடியுமா? நவராத்திரி, அம்பாள் கொலுவு, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தசரா. அப்போ நவராத்திரி என்ன, சிவராத்திரி என்ன அது தெரியாது. ஏகாதசி என்ன,
ஏகா தேசி, ஏகா தேசி, ஏகா, ஏன்னா 7, கானா 6, 7 6 13, சி 5 அப்படிங்கிற ஒரு பொருள். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. உங்களுக்கு இந்த சமூக வலைத்தளம் கிடச்சிக்கிட்டு இந்த சென்னை முதல் இந்த கன்னியாகுமரி வர ஈர்க்கப்பட்ட ஆலய மொத்தம் உங்களுக்கு தெரியும். கேட்டால் இப்போ அடித்தா கூகுளில் வருது, இல்லை இன்டர்நெட்டில் வருது, எல்லாத்தையும் வருது, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கன்னியாகுமரி தொட்டு இந்த சென்னை வர எத்தனை இந்துக்கள் ஆலயம், எந்த வழிபாடு ஸ்தலம், இல்லை இந்துக்களோட ஆலயம் இந்தியா மொத்தம் எத்தனை, மசூதி எத்தனை, சர்ச்சு எத்தனை, இப்படி எல்லாமே உங்களுக்கு கூகுள் மேப்பு காட்டி தரும். கூகுள் மேப்பு காட்டி தரும். அப்போ இந்தியாவோட தேசிய வழிபாடு என்ன? கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவா இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ். இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ரமலான் நோன்பு நோக்கிறது, 30 நாள் நோன்பு ரமலான் பண்டிகை. ஆனால் இந்த இந்துக்களுங்கிற சொல்லும்போது இந்த தேசிய இந்துக்கள் வழிபாடு என்ன? இந்த இந்துக்களோட முறை தான் என்ன? தீபாவளி. தீபாவளி இந்துக்களோட வழிபாடுனாலும் இமயமலை உச்சி வர கன்னியாகுமரி வர ஒரே நாளில் நடக்கும் கிடையாது. அது வடநாடு ஒரு கொண்டாடுறாங்க, நமக்கு தைப்பொங்கல் இப்படின்னு பிரிவினை கொண்டு வரும்போது மகர ஜோதி. மகர ஜோதி என்ன? கார்த்திகை தீபம் என்ன? இதுக்குள்ள விவரம் தெரியுமா? கார்த்திகை தீபம் யாரோடையது? மகர ஜோதி யாரோடையது? அருட்பெருஞ்சோதி யாருடையது? அப்ப ஜோதி கடவுள் தான் யாரு? பஞ்சாசர மந்திரம் நமச்சிவாய. நமச்சிவாய சொன்னா அவன்லாம் சிவன் அடியாரு. பஞ்சாசர மந்திரம் சூட்சமம் அனைத்தும் நாம் அறிவோம். நாம் அறிவோம், நாம் அறிவோம் அப்படின்னு சொன்னா பஞ்சாட்சர மந்திரத்தோட சூட்சமம் நாம் அறிவோம். அப்ப பஞ்சாட்சர மந்திரம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒண்ணு சொல்லித்தர வேண்டிய தேவையில்லைன்னு அர்த்தம். ஓம் நமச்சிவாய. அப்ப பஞ்சாட்சர மந்திரம் 6 வந்துருது. ஓம் நம சிவாய 6 மந்திரம் வந்துருது. ஆனா நீ சொல்றது பஞ்சாட்சர மந்திரம் 5 மந்திரம் சொல்ற. பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய, சிவனோட மந்திரம். இந்த பாரத பூமியில எல்லாரும் சொல்லக்கூடியது. இந்த பாரத பூமியில இதாண்டா எங்களோட கலாச்சாரம், எங்களோட இது. நீ கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்படி கொண்டாடுறியோ அதே போல என்னோட பண்டிகை நான் கொண்டாடுவேன். நீ ரமலான் நோன்பு 30 நாள் நோக்கி ரமலான் பண்டிகை எப்படி கொண்டாடுது அதே போல நான் கொண்டாடுவோம்னு உறுதியான ஒரு இதை சொல்லணும். அது சிவராத்திரியா, நவராத்திரியா, இல்ல தீபாவளியா, இல்ல ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகை கேரளாக்கு மட்டும்தான், தைப்பொங்கல் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், தீபாவளி வடநாட்டுக்கு மட்டும்தான். அப்ப இந்துக்களோட பண்டிகைகள் தான் என்ன விசேஷம்? கிறிஸ்துமஸ் உலகம் பூரா கொண்டாடுதாங்க, நான் உன்னை இந்தியாக்குள்ள மட்டும்தான் கூப்பிட்டேன். ரமலான் பண்டிகை உலகம் பூரா கொண்டாடுதாங்க, நான் உன்னை இந்தியாக்குள்ள மட்டும்தான் கூப்பிட்டேன். ஆனா நீ இந்தியா நாடு, இந்துக்களோட நாடு, என் நாடு, ஓ நாடு. இப்ப உலகம் பூரா இந்துக்களோட கலாச்சாரத்தை தான் வெள்ளக்காரன் பின்பற்றுதான், அனைய நாட்டுக்காரன் இந்துக்களோட மதத்தை தான் பின்பற்றுதான், எங்க சிவனோட லிங்கத்தை தான் வழிபடுதான். உனக்கு மயிறு, உனக்கு மயிறு, உனக்கு மயிரா, உனக்கு லிங்கம் தெரியாது. பிரம்ம ஞானம் அறிந்தவன் தான்டா பிராமணன். நீ பிராமணன் என்ன, பிரம்ம ஞானம் என்னன்னு உனக்கு தெரியாது. நீ சிவலிங்க வழிபாடு பட்டா சிவனா? பிரம்மம். ஒரு மனிதனோட சரீரம் என்பது பிரம்மம். பிரம்மத்தை மண்ணில் புதைத்தா லிங்கம். அதுக்குதான் திருமூலவர் நடமாடும் எல்லா மனிதரும் லிங்கம் அப்படின்னாரு. அப்ப திருமூலரோட சமாதி சிதம்பரம். அப்ப நடராஜ பெருமானும் சிதம்பரம் திருமூலரும் ஒண்ணு. எடுத்துக்கிடுவியா? எடுத்துக்கிட மாட்டேன், உனக்கு அது புரியாது. திருப்பதி வெங்கடாஜலபதி, ஆனா கொங்கனரோட சமாதி தான் திருப்பதி, வரலாறுல இருக்கு. ஆனா நீ என்ன கூப்பிடுற? கொங்கனர் சமாதியை போய் கும்பிட்டு வந்தானே சொல்ற, ஏழுமலையா வெங்கடாஜலபதியை கும்பிட்டு வந்தா நீ சொல்ற. ரைட். இடைக்காடு சித்தர் சமாதி திருவண்ணாமலை. அப்ப இடைக்காடு சித்தர் சமாதியை போய் கும்பிட்டு வந்தேன் அப்படின்னா சொல்ற, நீ அண்ணாமலையார கும்பிட்டு வந்தான்னு சொல்ற.
கரூரார் சித்தர் சமாதி தஞ்சை பெரிய கோயில். கரூரார் சித்தர் சமாதியை கும்பிட்டு வந்தேன் அப்படின்னா நீ சொல்ற. நான் தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரரை கும்பிட்டு வந்தேன்னு சொல்றேன். சாட்டைமுனி ஆதி திருவரங்கம் சமாதி. நீ போய் நான் சாட்டை முனிவரை வழிபட்டு வந்தோன்னு சொல்ற. நீ ஆதி திருவரங்கம் ரங்கநாதரை வழிபட்டு வந்தோன்னு சொல்ற. நன்றி கெட்டவனே. வா வா. மச்சை முனி திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் யாருக்கு சொந்தம்? முருகனுக்கு முதல் பட வீடு முருகனுக்கு. ஆனா நீ என்ன சொல்ற? மச்சை முனி திருப்பரங்குன்றம். மதுரை சுந்தரானந்தர். அது ஆணவ பெண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா சுந்தரானந்த சித்தர் மதுரை சொக்கநாத மீனாட்சி வழிபட்டு வந்துட்டோம். அப்போ உனக்கு சுந்தரானந்தர் மீனாட்சி என்ன தெரியாது, சுந்தரானந்தர் சொக்கநாதன் என்ன தெரியாது, மச்சமுனி திருப்பரங்குன்றம் முருகன் என்ன தெரியாது, ராமதேவர் அழகர் மலை என்னன்னு தெரியாது. உங்ககிட்ட விளக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது. நீ திருவண்ணாமலைக்குள்ள போயிட்டு நீ என்ன சொல்ற? இடைக்காடு சித்தருங்கிற அண்ணாமலையாருங்கிற ரெண்டும் ஒண்ணு நீ எடுத்துக்கிட்டியா? எடுக்கல. திருப்பதியில போயிட்டு வெங்கடாச்சலபதியை கும்பிட்ட. ஆனா அங்க சமாதி கொங்கணர் சித்தருக்கு சமாதி. அப்ப கொங்கணர் சித்தரும் ஏழுமலையான ஒண்ணுன்னு உனக்கு எடுத்துக்கிட முடியுமா? முடியாது. புலிப்பாணி சித்தர் பழனிமலை, போகர் பழனிமலை. ஆனா போகர் செஞ்ச நவபாசன சிலை. அப்ப நவபாசன சிலையும் ஒண்ணு போகர் ஒண்ணுன்னு ஒன்னால எடுத்துக்கிட முடியுமா? முடியாது. பதஞ்சலி முனி ஒரு யோகா மாஸ்டர் சமாதி எங்க? ராமேஸ்வரம். அப்ப ராமநாதசாமி வேற, பதஞ்சலி முனிவர் வேற, நடராஜ பெருமான் வேற, திருமூலர் வேற. சுத்தி வளைச்சி பேச விரும்பல சகோதரா. அகத்தியர் சமாதி திரு அனந்த பத்மநாதன் சேத்திரம் கேரளா. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாதன் சமாதி அகத்தியருடையது. ஆனா அனந்த பத்மநாதன் பெருமாளோட ஒரு அவதாரம். ஆனா சொத்து எல்லாம் தம்புராமா இருக்கு. உலகத்துல பெரிய பணக்கார கடவுளை திரு அனந்த பத்மநாதன். அதை சொத்தை எடுத்து இந்தியாவோட கடனை பூரா அடைச்சிடலான்னு. நீ இந்தியாவுக்கு எப்படி கடன் வந்தது? நான் கடைசியா பேசினேன். தாமர சபை தென் மாவட்டத்துக்கு சொந்தம். தாமர சபை தென் மாவட்டத்துக்கு சொந்தம். உன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி போன 5 ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி வடநாட்டில் போய் தவம் இருந்தார் 17 மணி நேரம். கேதார்நாத் பத்ரிநாத்துக்கு தவம் இருந்தார். தென்னாடுடைய ஆதி சொக்கநாதன் தாமர சபை கன்னியாகுமரியில தவம் இருந்தார். திருவள்ளூர் காலில் போய் பூமாலை அணிஞ்சாரு. தமிழ் கடவுளை நம்பிட்டா போ அப்படின்னு சொன்ன காரணத்தினால இந்த தடவை பாரதிய ஜனதா கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிட்டு கமத்தெல்லாம் வேண்டாம்னு நினைச்சோம்னா திருவள்ளுவர் காலில் கொண்டு மாலை அணிஞ்சிட்டாரு. போ. ஆனா தாமர சபையை கமத்திடுவேன் அப்படின்னு சொன்னா இந்த சாராயம் எல்லா மக்களும் ஒரு தலைவன். அந்த தலைவன் அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும்? மது அருந்தாத, பிள்ளை குட்டியை போய் நல்ல மாதிரி படிக்க வை, மது அருந்தாத அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா மதுவை வித்துட்டு நான் தான் தலைவன், நீ செத்து போனா உன் குழந்தைகளுக்கு நான் தான் தலைவன், உன் வம்சத்துக்கு நான் தான் தலைவன். என் வம்சத்தை அழிச்சவன் எப்படி தலைவன் ஆக முடியும்? இந்த பாரத பூமி புனிதமான பூமி. இந்த புனிதமான பூமியில அதர்மம் விளைகிறது எப்படின்னா மது. இந்த மது மூலமா அதர்மம் விளைகிறது. கள்ளக்குறிச்சி சாராயம் 10 லட்சம், மது அருந்தி இறந்தவனுக்கு பூரா 10 லட்சம். ஆனா கொழுக்குமலை காட்டுத்தீல இறந்தவன் 21 குடும்பம். அந்த 21 குடும்பம் என்ன தவறு செஞ்சது? ஒரு சுற்றுலா தலம் கொழுக்குமலை. அந்த கொழுக்குமலையை போய் பார்க்க போன 29 உடல் காட்டுத்தீல கருகி செத்துது. அவங்க என்ன தவறு பண்ணாங்க? ஒரு சுற்றுலா தலம், இந்த இடத்துக்கு ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வர்றோம், அருமையான பிளேஸ். இங்கிட்டு போனா கேரளா மூணாறு, அங்கிட்டு போனா ஊட்டி, இங்கிட்டு போனா கொடைக்கானல். ஆனா போடி மட்டு குரங்கணி மலை ட்ரெக்கிங் யாத்திரை. ஆனா அந்த யாத்திரையில எல்லா சுற்றுலா தலமும்
போல ஒரு மனிதர்களுக்கு நடமாடக்கூடிய ஒரு இடத்துல காட்டுத்தீயில இறந்து போனாங்க. 29 உயிர் போச்சு. அந்த உயிருக்கு அந்த குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்ததா? குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்ததா? அவங்க என்ன தவறு பண்ணாங்க? ஒரு சுற்றுலாத்தலம்னு போனது தவறா? அப்ப வெள்ளையங்கிரி மலையை நீ சுற்றுலாத்தலம் மாதிரி வருஷத்துல 3 மாசம் ஓபன் பண்ற. இந்த ஆண்டு 5 பேர் இறந்து போனாங்க. இந்த ஆண்டு பௌர்ணமி திருவண்ணாமலையில் 2 பேர் இறந்து போனாங்க. அட்டாக்கு கிரிவலம் 7 மலை ஏறி வெள்ளையங்கிரி மலை கொழுக்கு மலை ட்ரெக்கிங் 29 உயிர் இறந்து போச்சு. இவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க? எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு சுதந்திரமா போனாங்க, வச்சாங்க, ஒரு சந்தோஷமான நிலைக்கு போனாங்க. இது தவறா? இல்ல கள்ளச்சாரை வடிச்சு விற்று அதை வாங்கி குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு 10 லட்சம். ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனவன் குடும்பத்தை எவனு தெரியும் பார்க்கல. என்ன அரசாங்கம்? தீயில கருகி துடிச்சு செத்து போனான். அவன் குடும்பத்துக்கு நீ ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தியா? கொழுக்கு மலை குரங்கணி மலை காட்டுத்தீயில இறந்து போன 29 உயிர். அந்த உயிருக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சது? இதை கள்ளச்சாராயம் குடிச்சான், விஷச்சாராயம் குடிச்சான், அவன் குடும்பத்துக்கு பூரா 10 லட்சம். 10 மணிக்கு ஒயின் ஷாப்பு திறந்தேன். அதே 12 மணி ஆக்கின கொரோனா லாக்டவுன்ல. ஆனா லாக்டவுன்ல ரிலீஃப் ஆயிட்டு. ஆனா 12 மணி திறக்கக்கூடிய ஒயின் ஷாப்ப டாஸ்மார்க் ஒரு ஷாப்பு, வண்டி வாகனம் ரிப்பேர் ஆயிட்டா ஒரு ஷாப்பு, மனிதர் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு பொருள் டாஸ்மார்க். டாஸ்மார்க்னா மனிதர் ரிப்பேர் ஆகக்கூடிய இடம். ஒரு ஷாப்பு வண்டி வாகனம் ரிப்பேர் பண்ணக்கூடிய இடம். இதானே அரசாங்கம்? இந்த சித்தர் வழிபாடு, அது வழிபாடு, இது வழிபாடுன்னு சொன்னா இந்த திருப்பதி மாதிரி ஆக்குவோம் பழனி மலையை, அடுத்தப்பல திருப்பதி மாக்க ஆக்குவோம் திருவண்ணாமலையை, திருப்பதி மாக்க ஆக்குவோம் திருச்செந்தூரை. இப்படி இந்த கதை மயிரெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? இந்த மயிருன்னு சொன்னா அதான் சிவனோட சடை. சிவனோட சடைன்னு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சிவனோட மயிறு. சி விநாயகி, வா சரஸ்வதி. ஓ சிவன் எங்க இருக்கிறாரு? பஞ்சாட்சர மந்திரம் 5. நாராயணன், மகாலட்சுமி, சி விநாயகி, வா சரஸ்வதி, யா முருகன். பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய, 5 எழுத்து மந்திரம். உன் சிவன் எங்க இருக்கிறாரு? எங்கேயா இருக்கிறாரு உன் சிவன்? சித்தரு விநாயகன். திருவண்ணாமலைக்குள்ள ஒரு பொம்பளை மோள வேண்டாம், ஒரு பாத்ரூம் போக வேண்டாம், பின்னாடியே அழகிறீடா, நன்றி கேட்டவனுலா. சி ஒரு பெண்ணு சிறுநீர் கழிக்க வேண்டாம், ஒரு பெண்ணு மலம் கழிக்க போக வேண்டாம், பின்னாடியே அழகிறீடா. சி கேவலமானவன். பெண் கதையை ஔவையாரு, காரைக்கால் அம்மையாரு. சித்தர் கிடையாது. தெய்வ யானை. உனக்கு தெய்வ யானை ஆணவ பெண்ணு தெரியாது, மீனாட்சி சக்தியா சிவனே தெரியாது. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவை கிடையாது, புரியுதா? கோடி பேர் வந்தாலும் குரு ஒருவன் தான். குரு ஆணோ பெண்ணோ தெரியுமா? தெரியாது. குரு சக்தி, நாதன் சிவன். நீ எங்க இருக்கிற? சவமா பிணமா? அப்ப நீ சொல்லுவ சவமும் பிணமும் ஒண்ணுதானங்கிற. சவங்கிறது ஒரு பொருள், பிணங்கிறது ஒரு பொருள், எரிக்கிறது ஒரு பொருள், புதைக்கிறது ஒரு பொருள். அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். உங்கள்கிட்டலாம் அதிகமாக பேசி என் நேரத்தை வீணாக்க விரும்பல. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவேன். அம்மை அப்பன் துணை.